கணேஷ் தமிழ் தானே? தமிழ். நான் கணேஷ் என் பேர். நான் கல்ஃபில் தான் 40 வருஷமாக இருந்தேன், இன்ஜினியர். இப்போ இந்த செட்டில் பண்ணியிருக்கேன். மெட்ராஸுக்கு வந்தேன். வீட்டு இங்கே அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க. எனக்கு கரண்டே இல்லை ஃபஸ்ட்டு, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபிகல்ட்டிஸ். இங்கே தண்ணி எல்லா இடத்துலையும் தேங்கியிருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இது எக்ஸ்ப்ளோர் ஆகுது, ஷார்ட் சர்க்யூட்டு புரிஞ்சது எனக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனால் இந்த இது அந்த இம்மிடியேட்டாக ரெக்கவரி ஒன்றும் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தோன்றுறது. அது நல்லா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இல்லை இதெல்லாம். ஏன்னா நான் கல்ஃப் கண்ட்ரி இருந்தேன்னா அங்கேயும் இதே மாதிரி சிச்சுவேஷன் பார்த்துருக்கோம். ஆனால் இந்தளவுக்கு மோசம் கிடையாது. இது என்ன காரணம் தெரியும், அரசியல் ரீசனாக இருக்கலாம். யாரோ சொன்னாங்க, எனக்கு தெரியும். எங்கேயும் அரசியலை பற்றி ஜாஸ்தி தெரியாது. பணம் நிறைய அடிச்சிருக்காங்க, அதனால் அவங்க எல்லாருமே கமிஷன் இதெல்லாம் அப்படி ப்ரெசன்ட் கவர்மெண்ட் ஃபார் த லாஸ்ட் 40 இயர்ஸாக ஒரே ஆட்சியை மாற்றி மாற்றி பண்ணாலும் கூட இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஒரு மழை வருதுங்கிறது காமன் தான், எவ்ரிபடி நோஸ். ஆனால் பிரச்சனை என்னென்னா இதே மாதிரி இன்னொரு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, வாட் இஸ் த ரெமடியல் ஆக்ஷன், அதான் கொஸ்டின். அப்புறம் குத்தம் சொல்கிறது என்ன, அது தண்ணி வீடு லேண்டில் பேடி ஃபீல்டில் வீடு கட்டுங்க, ஏன் அப்ரூவல் கொடுத்துறீங்க, ஒய் ஆர் யூ கிவிங் அப்ரூவல்? அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே லேக்கில் நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா நீங்கள் தானே கொடுத்தீங்க, அப்புறம் கொடுக்காதீங்க. யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் தி என்விரான்மெண்ட், யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் தி காமன் பப்ளிக், இல்லையா? கல்ஃபிலலாம் என்ன இதெல்லாம் எனக்கு நினச்சே பார்க்க முடியல. அஃப்கோர்ஸ் அந்த அளவுக்கு வராதா இருக்கலாம், ஆனால் டு சம் எக்ஸ்டென்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். என்ன ஃபாஸ்ட்டு ரேப்பிட் ஆக்ஷன் ஹேஸ் டு பி டன், உடனே செய்யணும். அது இல்லைன்னா இந்த அரசியல் எந்த அரசு வந்தாலும் முடியாது. இப்போ பேப்பரில் நான் பார்த்தேன், அண்ணாமலை அவர் பிஜேபி அவர் சொன்னார், ஏதோ உண்மைதான். அது மறுக்கலை. நான் ஒரு கட்சியும் சேர்ந்து வந்தது எனக்கு தெரியாது. ஆனாலும் சில விஷயங்கள் நம்ம பார்க்குறச்சே இது உண்மையாக தான் நம்புற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை விட்டு ஒரு 2 hours 3 hours தண்ணி வடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சில பேர்கிட்ட கேட்ட வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது கம்மி ஆச்சுன்றீங்களா, அதிகமாக தான் இருக்குது, இன்னும் கம்மியாகலன்னு? தண்ணி வடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இருக்கிறதே தான் சொல்லணும், மற்றபடி எனக்கு தெரியாது. இப்போ நான் இருக்கிறது ஆசியானா அப்பார்ட்மெண்ட், ஆழ்வார்பேட், வீனஸ் காலனி அந்த ஏரியா. அங்கே ஃப்ரெண்டில் தண்ணி நேற்று நல்லா ஃபாஸ்ட்டாக இருப்பார் மாதிரி போயிட்டு இருந்தது. வெளியில் இறங்க முடியலைங்கிறது வாஸ்தவம் தான். அங்கே அந்த இடத்துல தண்ணி நின்று இருக்குது. ஆனால் அந்த மெயின் கேட்டோட ஃப்ரண்ட் சைடு வீனஸ் காலனியில் என்ன தண்ணி இருக்கிறா சொல்கிறாங்க. நான் போய் பார்க்கல, எனக்கு அதை பற்றி தெரியாது. பட் எங்கள் வீட்டு முன்னால் தண்ணி நின்றுச்சு. அதான் நான் இங்கே வந்து எல்டாம் ரோடு நடந்து வந்தேன். ஸோ இட் இஸ் வெரி கிளியர். ஆனால் அந்த பைபாஸ் ரோடுலாம் பார்த்தேன், தண்ணி இன்னும் கெட்டி தான் நிற்குது. ஒரு அம்மா போயிட்டு இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, ஐயோ என்னங்க ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, 2 நாளாக நான் தண்ணி அவசப்படுறேங்கிறாங்க. இப்போ கூட சொல்லிட்டு போகிறாங்க ஒரு வயசான அம்மா. இப்போ எனக்கு இன்னொன்று, நான் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் அவர் சொன்னதை நான் கேட்டேன். தவிர என்னை பொறுத்த மட்டும் எங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்லையே சொல்ல முடியாது. ஸோ தட் cannot be denied. இப்போ லாஸ்ட் ஃப்ளட் வரும்போது என்ன சொன்னாங்க, அடுத்த வாட்டி தண்ணி நிற்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வாட்டியும் நின்று இருக்கு. இதுக்கப்புறம் நிற்கக்கூடாதுன்னா உங்களோட ஒப்பீனியன் மூலியமா ஒரு ஐடியா சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? ஐடியானா ஃபஸ்ட்டு they have to find எங்கெல்லாம் தண்ணி கெட்டுறது, லோ லெவல் ஏரியா அங்கே பார்க்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அங்கே வெதர் ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கா, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டம் இருக்கா, அதாவது ஓடை இருக்கா, ஓடையில் ஏதாவது கச்சராலாம் அரைஞ்சிருக்கா, பிளாஸ்டிக் அது இல்லைன்னா நிச்சயமாக தண்ணி எந்த 10,000 கோடி பணம் செலவழிச்சா கூட சொல்லலாம் வேணுமா, நாங்கள் இவ்வளோ கோடி இவ்வளோ பண்ணுறோம் ரிக்கவரி. ஆனால் பண்ணாத வரையும் இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். இல்லைன்னா முதல்ல ஆஸ் ஐ டோல்ட் யூ இந்த மாதிரி அந்த லோ லெவல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதில் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டம், ஏன்னா நானே இன்ஜினியர், நானே நிறைய ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டம் ட்ராயிங்ஸ் எல்லாம் போட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். அதனால சொல்கிறேன், என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த ஊரில் எந்த அளவுக்கு அது ஒத்துக்குங்கிறது வேறு விஷயம், எனக்கு தெரியாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பியூரோக்ராசி எல்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும்னா அது ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டம் அதை கண்டுபிடிச்சி எந்த ஏரியாவில் இருக்குது, அப்போ அதுக்கு ட்ரைனேஜ் இருக்கா, அதுக்கு ப்ராப்பர் லிட் இருக்கா. இது மனுஷன் ரோட்டில் ஏதாவது நடந்தானா யாரோ சொன்னால் 2 பேர் உள்ளே விழுந்தாங்க. ரியலி சர்ப்ரைஸ். மேனுவல்லாம் ஓப்பனாக இருக்குன்னா ஏன் சம்படி ஹஸ் டு பி அக்கௌண்டபிலிட்டி ஃபார் தேட், யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இல்லைன்னா பாவங்க குழந்தைங்கள்லாம் போகிற வயதானவங்க ஒதுங்கி ஓரமாக போனோன்னா ஒரு மேனுவல் திறந்துருந்தால் உள்ளே போனாங்கிறது தெரியாது. யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, நட் ரோடு தான் போனோம். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இது ரெமடியல் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக போடணும். அதுக்குன்னு எல்லா ரோடெல்லாம் குளிச்சு வச்சுட்டு பண்ணுறது அர்த்தம் கிடையாது. அதுக்கு பப்ளிக்கு இது பண்ணாமல் எல்லாம் பண்ணணும். அதான் என்னுடைய அபிப்பிராயம். ஆஸ் அன் இன்ஜினியர் நான் சொல்கிறேன். தவிர எந்த அளவுக்கு இந்த ப்ரெசன்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்லையோ பட்ஜெட்டோ ஒத்துங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் திஸ் ஹேஸ் டு பி டன், சம்ம விச் ஹேஸ் டு பி டன். ஸோ தென் ஒன்லி பீப்புளுக்கு அடுத்த வருஷம் இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ கோடி செலவாக்கினோம் ஒன்று திரும்பினா இதே தான் வந்துட்டு இருக்கும். தட் சேம் ஸ்டோரி வில் பி ரிப்பீட்டட். எல்லாரும் அதை சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நேம்னா? என் பேர் சண்முகம். நீங்கள் என்ன இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? நாங்கள் பிளாட்டில் இருக்கிறேன். பிளாட்டில் வேலை செய்கிறீங்களா? விளையாட்டில் வாட்ச் பண்ணாக்கிறேன். இல்லை, இப்போ இது ட்ரைனேஜில் தண்ணி போயின்னு இருக்குது. ஆமாம். இப்போ இதை நீங்கள் இங்கே நின்று இருக்கீங்க, எதுக்காக நின்று இருக்கீங்க? யாருன்னா வந்து விழுந்துட்டாங்க பேஜாரு, அதனால தான் நான் நின்றுக்கிறேன். அவங்க வர வரைக்கும் இருப்பான். ஆமாம்.
இப்போ இதெல்லாம் ஒரு கிளியர் ஆயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்களா? கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி இப்போ 4 அடி இறங்கிருக்குது. இப்போ காலிலேருந்து 6 அடி இறங்கிருக்குது. இப்போ இது எல்லாமே ஃபிளாட்ஸ் ஏரியா, வீட்டு ஏரியாஸ் தான் இது மோஸ்ட்லி. ஃபுல்லாக ஃபிளாட். இப்போ ஃபுல்லாக தண்ணி நிற்குது. இப்போ உள்ளே இருக்கிறவங்களாம் என்ன அவதிப்படுறாங்கன்னா, கஷ்டப்படுறாங்க. அப்படியே மேல் வீட்டில் இருக்காங்க. இப்போ நம்ம தண்ணி இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இப்போ கொஞ்சம் இறங்குதுப்பா. இப்போ இறங்குது காலிலேருந்து. 2015 வந்து ஃப்ளட் வந்தது. ஆமாம் ஆமாம். ஓகேங்களா? 2015 அதை விட இது பெட்டர்ன்றீங்களா இல்லை அதுவே பெட்டர்ன்றீங்க? அது மழை அதிகம் அந்த வருஷம் 3 நாளாக மழை பெய்யுது கண்டினியூஸாக. அதெல்லாம் போகுது. இது பரவாயில்லன்றீங்க. இப்போ கவர்மெண்ட் ஓரளவுக்கு பண்ணியிருக்குதுன்றீங்களா? ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்குன்றீங்களா? காவா தண்ணி போகுது உள்ள, இல்லைன்னாக்கா நாசம் போயிடுமே. காவா எம்டியாக இருக்கிறதாலும் தண்ணி போகுது, இல்லைன்னாக்கா அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே வேலை செய்றீங்க? நான் ஒரு 30 வருஷமா இருக்குங்க. 30 வருஷமா? மழைக்கு நான் இப்படி தான் ரோல் பண்ணிருந்தேன். மழை பெஞ்சு அப்படி இந்த மாதிரி திறந்து விட்டேன். இப்போ திறந்து விட்டுறேன். ஆனால் போய் இறங்குது. இப்போ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், இது அத்தாட்டி நிற்கணும்னா என்ன பண்ணணும்ன்ற ஏதாவது ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு? ஒரு பப்ளிக்கா என்னுடைய சேவை நான் பண்ணுறேன். எனக்கு தண்ணி இறங்கணும், இந்த இடத்துக்கு தண்ணி இறங்கணும். அதுக்காக தான் காலிலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். காலிலேருந்து ஒரு 1/2 அடி இறங்கிருக்கு. காலையிலேருந்து ஒரு 1/2 அடி இறங்கிடும். மழை இல்லைன்னா அது மாதிரி இறங்கிடும். ஏன்னா தண்ணி எம்டியாக இருக்குதுங்க. இது எம்டியாக இருக்கிறதால தண்ணி போகுது. ஓகே. நான்